ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் புவியியலிருந்து மிக முக்கியமான கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலில் ஜிகே சம்மந்தமான முக்கியமான கேள்விகள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதற்கான பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல் கேள்வி, புவியின் தோற்றத்தை பற்றி அகத்திரள்வு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? ஆன்சர் லிட்டில்டன். இரண்டாவது கேள்வி, முதன்மை தீர்க்க கோடு எந்த நாட்டின் கிரீன்விச் என்ற இடத்தில் உள்ள ஆய்வுக்கூடத்தின் வழியே செல்கிறது? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் இங்கிலாந்து. மூன்றாவது கேள்வி, பசுமை இல்ல விளைவிற்கு காரணமான வாயுக்கள் எவை? ஆன்சர் இவை அனைத்தும் நைட்ரஸ் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் மீத்தேன். நான்காவது கேள்வி, ஓசோன் அடுக்கு எத்தனை ஆக்சிஜன் அணுக்களை கொண்ட ஒரு வாயு மூலக்கூறு ஆகும்? ஆன்சர் 3. ஐந்தாவது கேள்வி, குறைவான வாயுக்களை கொண்ட வயதான நட்சத்திரங்கள் காணப்படும் அண்டத்தின் பெயர் என்ன? ரிப்பீட்டட் கொஷின் இது. ஆன்சர் நீள்வட்ட அண்டம். குறைவான வாயுக்கள் கொண்ட வயதான நட்சத்திரங்கள் காணப்படக்கூடிய அண்டம் நீள்வட்ட அண்டம். ஆறாவது கேள்வி, கூற்று 1 கேலக்சி என்றால் பால்வழி என்று பொருள். கூற்று 2 பால்வழி அண்டம் என்பது நம் சூரிய குடும்பம் அமைந்துள்ள ஒரு அண்டமாகும். ஆன்சர் கூற்று 2மே சரியானது. எட்டாவது கேள்வி, அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் எது? ரிப்பீட்டட் கொஷின் இது. ஆன்சர் வியாழன். வியாழன் மொத்தம் 63 துணைக்கோள்களை கொண்டுள்ளது. சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோள் எதுனா வியாழன். ஒன்பதாவது கேள்வி, துணைக்கோள்கள் இல்லாத கோள் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பி மற்றும் சி. புதன், வெள்ளி இவை இரண்டுக்குமே துணைக்கோள்கள் கிடையாது. பத்தாவது கேள்வி, கூற்று 1 வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட 24 மணி நேரத்திற்குள் வளிமண்டலத்தில் நிலவும் நிலையாகும். கூற்று 2 காலநிலை என்பது ஒரு நீண்ட காலத்தில் மற்றும் பெரும் பரப்பளவில் நிகழும் வானிலையின் சராசரியாகும். இந்த கொஷின் அப்படியே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் கூற்று 2மே சரியானது. 11வது கேள்வி, ஜெட் விமானங்கள் கீழ்காணும் எந்த அடுக்கில் பயணிக்கின்றன? ஆன்சர் ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஜெட் விமானங்கள் ஸ்ட்ராட்டோஸ்பியர் அடுக்கில் பயணிக்கின்றன. 12வது கேள்வி, எல் நினோ என்பது எந்த மொழியில் குழந்தை இயேசு என பொருள்படுகிறது? ஆன்சர் ஸ்பானிய மொழி. 13வது கேள்வி, மேகங்கள் உருவாக்கம் மற்றும் மழைப்பொழிவு கீழ்காணும் எந்த அடுக்கில் நிகழ்கிறது? மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆன்சர் ட்ரோபோஸ்பியர். 14வது கேள்வி, வானொலி அலைகளை பூமிக்கு திருப்பி தொலைத்தொடர்புக்கு உதவும் அடுக்கு எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் அயனோஸ்பியர். 15வது கேள்வி, கீழ்காணும் எந்த அடுக்கில் செயற்கைக்கோள்கள் பூமியை சுற்றி வருகின்றன? ஆன்சர் எக்ஸோஸ்பியர். 16வது கேள்வி, புவியின் சுழற்சியின் காரணமாக வட அரைக்கோளத்தில் கிழக்கு திசைக்கு திருப்பப்பட்டு வீசும் காற்று எது? ஆன்சர் வியாபார காற்று. மேலும் இது கிழக்கு காற்று என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து, மழை பொழிவு, மின்னல், இடி ஆகியவை எந்த மேகங்களில் காணப்படுகிறது? ஆன்சர் திரள் மேகங்கள். இவை நடுத்தர மேகங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. 18வது கேள்வி, சிறு தூறல்கள் மற்றும் பனிப்பொழிவை தரக்கூடிய மேகங்கள் எது? ஆன்சர் படை மேகங்கள். இது தாழ் மேகங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. 19வது கேள்வி, கைகா அணுமின் உற்பத்தி நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? பொறுத்துகளை கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் கர்நாடக மாநிலம். மேலும் முக்கியமாக இந்தியாவில் அமைந்துள்ள அணுமின் சக்தி உற்பத்தி நிலையங்கள் பார்க்கலாம். தாராப்பூர் மகாராஷ்டிராவில் இருக்குது, கல்பாக்கம் தமிழ்நாடு, ராவத்பட்டா ராஜஸ்தான், நரோரா உத்தரப்பிரதேசம், காக்ரபரா குஜராத், கைகா கர்நாடகா, கூடங்குளம் தமிழ்நாடு. ஸோ மிக முக்கியமான ஒரு கேள்வி, பார்த்துக்கோங்க. 20வது கேள்வி, வங்காளத்தின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு எது? ஆன்சர் தாமோதர் ஆறு. மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் இது. பீகாரின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு கோசி ஆறு. 21வது கேள்வி, கொய்னா நீர்மின் சக்தி திட்டம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் மகாராஷ்டிரா. பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. மேலும் சில பார்க்கலாம்.
ஸ்ரவதி நீர்மின் சக்தி திட்டம் கர்நாடகா, குந்தா நீர்மின் சக்தி திட்டம் தமிழ்நாடு, நாகார்ஜுனா நீர்மின் சக்தி திட்டம் ஆந்திரா, ஹிராகுட் நீர்மின் சக்தி திட்டம் ஒடிசா, மாஹி நீர்மின் சக்தி திட்டம் குஜராத் மற்றும் காக்பரா நீர்மின் சக்தி திட்டம் குஜராத். 22வது கேள்வி, தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் கரூர். தமிழ்நாட்டின் நெசவு பள்ளத்தாக்குகள் என்னென்ன அப்படின்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர். 23வது கேள்வி, இந்தியாவின் நிலப்பகுதி வடக்கே காஷ்மீர் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை எவ்வளவு கிலோமீட்டர் நீளம் பரவி உள்ளது? ஆன்சர் 3214 கிலோமீட்டர். கிழக்கே அருணாச்சல பிரதேசம் முதல் மேற்கே குஜராத் வரை 2933 கிலோமீட்டர் பரவி உள்ளது. ஸோ இந்த எல்லைகள் பார்த்துக்கோங்க. 24வது கேள்வி, உலக அளவில் இந்தியா பரப்பளவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் 7வது இடம். ஸோ பரப்பளவில் இருக்க நாடுகளின் வரிசை பார்க்கலாம். இந்தியா 7வது இடத்துல இருக்குது. முதலிடம் ரஷ்யா, 2ஆம் இடம் கனடா, 3ஆம் இடம் அமெரிக்கா, 4ஆம் இடம் சீனா, 5வது பிரேசில், 6வது ஆஸ்திரேலியா. 25வது கேள்வி, இந்தியாவின் எல்லையை அதிகபட்சமாக பகிர்ந்து கொள்ளும் நாடு எது? இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் வங்காளதேசம். இந்தியா குறைந்தபட்சமாக ஆப்கானிஸ்தானுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. 26வது கேள்வி, மக்மஹோன் எல்லைக்கோடு எந்த இரு நாடுகளுக்கு இடையே உள்ளது? பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. ஆன்சர் இந்தியா சீனா. இந்தியா சீனா இடையிலான எல்லைக்கோடு மக்மஹோன் என அழைக்கப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான எல்லைக்கோடு ரெட் கிளிஃப். இந்தியா இலங்கை இடையிலானது பாக்நீர் சந்தி. 26வது கேள்வி, பஞ்சசீல கொள்கையை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. 27வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது மேசை நிலம் என அழைக்கப்படுகிறது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் பீடபூமி. பீடபூமி சமதளமாக இருக்கனால அது மேசை நிலம் என்று அழைக்கப்படுகிறது. 28வது கேள்வி, சர்வதேச மலைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 11ஆம் நாள். 29வது கேள்வி, பூமியின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் எது? ரிப்பீட்டட் கொஷின். பசிபிக் பெருங்கடல். 30வது கேள்வி, 6 டிகிரி கால்வாய் இந்திரா முனையையும் டேஸையும் பிரிக்கிறது? ஆன்சர் இந்தோனேஷியா. 6 டிகிரி கால்வாய் இந்திரா முனையையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்கிறது. மேலும் சில முக்கியமானது பார்க்கலாம். இது பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. 9 டிகிரி கால்வாய் லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. மேலும் 10 டிகிரி கால்வாய் பார்த்தீங்கன்னா அந்தமான் தீவையும் நிக்கோபர் தீவையும் பிரிக்கிறது.